Taste the Daily. தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் இன்று திருப்பத்தூர் மாவட்டத்திலே பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலே எழுச்சி உரையாற்றவிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர், திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் கே.சி. வீரமணி ஏற்பாட்டிலே திமுக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு மாற்று கட்சிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்கள் இணைத்துக் கொண்டார்கள். இணைத்துக் கொண்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அந்த துண்டை அணிவித்து ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் கே.சி. வீரமணி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், அதே போன்ற அதிமுக பொதுச் செயலாளர் இணைந்து கொண்ட நிர்வாகிகள் அனைவருக்குமே திமுக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த அந்த நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு கழகத்தினுடைய கொள்கை, கழகத்தினுடைய கோட்பாடு அனைத்துமே மக்களை சார்ந்ததுதான் அதிமுக என்ற இந்த மாபெரும் இயக்கம் 2.5 கோடி மக்களை கொண்ட இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய மகத்தான பணி அடித்தட்டு மக்களை கொண்டதாக இருக்கிறது. எனவே அடித்தட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக, அடித்தட்டு மக்களுடைய மேம்பாட்டிற்காக, அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டும், உங்களுடைய கடமையை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார். இணைந்த அனைவரும் பூங்குத்துக்கள் பொன்னாடை பெற்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து பெற்றார்கள். தொடர்ச்சியாக அதிமுக இருந்து கொண்ட திமுக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் குழுப்படம் எடுத்துக் கொண்டனர். அந்த குழுப்படம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அமர்ந்து அவர்கள் அனைவரோடும் குழுப்படம் எடுத்துக்கொண்டு வாழ்த்து தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது.